guys, welcome to my YouTube channel. எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரெக்னன்சி ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோன்னு தான் சொல்லுவேன். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வராமல் இருக்க நான் என்னென்னலாம் வந்து டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேங்கிறது வந்து டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ப்ரெக்னன்சி டைமில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரது ரொம்ப நேச்சுரலான ஃபினாமினா. நம்ம பாடியை பொறுத்து, நம்ம ஜெனட்டிக்ஸ் பொறுத்து வந்து சில பேருக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அதிகமாக இருக்கலாம், சில பேருக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இல்லாமே இருக்கலாம், சில பேருக்கு ஒரு மாடரேட்டாக ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் எங்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, டம்மியில் வரும், சைட்ஸ் ஆஃப் த டம்மி, இல்லை வந்து பாட்டம் ஆர் ஹிப்ஸ், இந்த மாதிரி ஏரியா, தைஸ், இதில் வந்து சில பேர்த்துக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து வரலாம். ஸோ வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வருது அப்படின்லாம் நம்ம ஃபீல் பண்ண வேண்டாம். நம்ம பேபி வந்து ஹெல்த்தியாக வளருது. ஸோ அதை பேபி வந்து அகாமடேட் பண்ணுறதுக்காக நம்ம யூட்ரஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ வந்து அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னி. ஸோ வந்து நம்ம பாடி இப்படி மாறுது அப்படின்னு வந்து நம்ம ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ ஜெனட்டிக்ஸ் பொறுத்து சில பேருக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கண்டிப்பாக வராதுன்னு நான் சொல்ல வரலை. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணாலும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் பாடியை பொறுத்து வந்து தான் ஆகும். பட் நம்ம வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணி அதோட அப்பியரன்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சஜஷன் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் இன்டர்நெட்டில் பார்க்கும்போது சில பேர் அந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கண்டிப்பாக வராது அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. தேர் இஸ் நோ ப்ரூவன் சயின்டிஃபிக் மெத்தட். ஸோ வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வர மாதிரி இருந்தால் வந்து தான் ஆகும். பட் வந்து நம்ம சில திங்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா அதோட வந்து அப்பியரன்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ அதோட டிப்ஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, டு பி ஸ்டே ஹைட்ரேட்டட். ஹைட்ரேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் ஸ்ட்ரெச் மார்க்ஸோட அப்பியரன்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து க்ரோயிங் பேபி வந்து யூட்ரஸ் அக்காமடேட் பண்ணுது, ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் ஆகுது. ஸோ அப்போ வந்து ஹைட்ரேஷன் எல்லாம் லாஸ் பண்ணிடுவோம். ஸோ வந்து தண்ணி வந்து நல்லா குடிக்கிறது வந்து இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர்ஸ் நீங்கள் வந்து வாட்டர் கன்சியூம் பண்ணலாம். பட் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்போ எனக்கு தண்ணியோட ஸ்மெல், டேஸ்ட் எதுவுமே பிடிக்கல. அது தண்ணி குடித்தாலே நான் வாமிட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக பார்த்தீங்கன்னா, வாட்டர் கண்டென்ட் லோடடாக இருக்க வந்து வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்லாம். மஸ்க் மிலன், வாட்டர் மிலன், லீஃபி வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்க மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு சப்ஸ்டிடியூட் ஃபார் வாட்டர். ஸோ வந்து ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டு ஹாவ் லெஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரெச் மார்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பேலன்ஸ்டு டயட். ஸோ பேலன்ஸ்டு டயட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஃபோக்கஸ் பண்ணுறதை விட ஃபஸ்ட் நம்ம இன்டர்னலாக வந்து என்னென்னலாம் எடுத்துக்கலாங்கிறத வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் இருக்கணும். ஸோ பேலன்ஸ் டயட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைட்டமின் ஏ, சி, ஜிங்க், ஃபைபர், இது மாதிரி ரிச் ஃபுட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், நட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ். ஸோ வந்து உங்கள் டாக்டர் வந்து உங்கள் பாடிக்கு ஏற்ற என்ன டயட்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் வந்து என்னெல்லாம் ஃபைபர், வைட்டமின் ரிச் ஃபுட்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து பேலன்ஸ்டாக சாப்பிடுங்க. ஸோ பேலன்ஸ் டயட்டில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் அடிக்கடி ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட். இப்போ தான் சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் உடனே பசிக்கும் ஒரு 10-15 மினிட்ஸில். அந்த மாதிரி ஆறக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, உங்கள் மீல் வந்து பேலன்ஸ்டாக இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். ஸோ வந்து கொஞ்சம் கார்ப்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ரோட்டீன், ஃபைபர், அப்புறம் சாலட்ஸ், ஒரு கேரட் ஒரு வந்து குக்கும்பர், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து இந்த மாதிரி 4மே இருக்க மாதிரி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு, நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் பசிக்காது. கொஞ்சம் கேப் இருக்கும், உங்களுக்கு அடுத்த பசி வரத்துக்கு கொஞ்சம் நல்லாவே கேப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ்டாக சாப்பிட்றது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம பேபிக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எக்ஸஸ் வெயிட் வந்து கெயின் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ நம்ம பாடியோட பிஎம்ஐக்கு ஏற்ற மாதிரி நம்ம டாக்டர் வந்து ஒரு ரேஞ்ச் கொடுத்துருப்பாங்க, இவ்வளோ டு இவ்வளோ வெயிட் வந்து நீங்கள் கெயின் பண்ணலாம் டியூரிங் ப்ரெக்னென்சி. அது வந்து இப்போ ஸ்ட்ரெச் மார்க்ஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணாது, பட் லேபர் டைம்லேயும் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஸோ வந்து நீங்கள் அளவுக்கு அதிகமாக ரொம்ப ஓரளவுக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அந்த ரேஞ்ச். அதை தாண்டி ஒரு 2 கிலோஸ் அந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. பட் நீங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக வெயிட் கெயின் பண்ணுறீங்க ப்ரெக்னென்சியில் அப்படின்னாலும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து அதிகமாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து பேலன்ஸ்டு ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே அடுத்த பாயிண்ட், இந்த எக்ஸஸ் வெயிட் கெயின் வந்து உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக கார்ப்ஸ் மட்டுமே சாப்பிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸஸ் வெயிட் கெயின் வரும். ஸோ வந்து நீங்கள் பேலன்ஸ் டயட் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே அந்த எக்ஸஸ் வெயிட் கெயின் வந்து உங்களுக்கு போகவே போகாது. ஸோ அப்போ கெயின் வந்து நீங்கள்
அப்போ நீங்கள் எக்ஸசிவாக வெயிட் கெயின் பண்ணலன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸும் அப்பியரன்ஸ் வந்து வராது. ஸோ இந்த 3 டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எப்படி வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸோட அப்பியரன்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரேஷன். எக்ஸ்டர்னலாக நீங்கள் எப்படி ஹைட்ரேட் பண்ணலாம் உங்கள் பேபி பம்ப்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைமஸ்டர்லேருந்தே நீங்கள் வந்து கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் இல்லை பாடி பட்டர் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களால் ஃபர்ஸ்ட் டைமஸ்டரில் எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்னா நாஷியா, வாமிட்டிங் எல்லாமே 3 டைம்ஸும் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து அந்த டைமில் என்னால் ஹைட்ரேஷன் பெருசாக பண்ண முடியல. பட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து நான் கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில் வந்து மாற்றி மாற்றி ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாடி பட்டர். நான் ஆஃபீஸ் பெங்களூர் போகிற டைம்லலாம் கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா துணியில் வந்து அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக பாடி பட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நான் யூஸ் பண்ண பிராண்ட் பார்த்தீங்கன்னா லிட்டில் ரிச்சுவல்ஸ். ஸோ லிட்டில் ரிச்சுவல்ஸ் வந்து மேட் சேஃப் சர்டிஃபிகேட் இருக்குது. ஸோ அது வந்து ப்ரெக்னன்சி சேஃப் பிராண்ட் தான். ஸோ அவங்கள வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது இல்லாமல் நீங்கள் வந்து ஜூசி கெமிஸ்ட்ரி ட்ரை பண்ணலாம், தேகா ஆர்கானிக்ஸ், வில்வா. ஸோ இவங்கக்கிட்ட இருக்க வந்து கோகோனட் ஆயில் இல்லை ஆல்மண்ட் ஆயில் வந்து நீங்கள் பேபி பம்பில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆரிமின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அதுவுமே ப்ரெக்னன்சி சேஃப் பிராண்ட் தான். ஸோ அந்த பிராண்டும் ப்ராடக்ட்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நான் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்கிற லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் சஜஸ்ட் பண்ணுறேங்கிறக்காக நீங்கள் வந்து பிளைண்டாக போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் ரீட் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இன்க்ரீடியன்ஸில் டவுட் இருக்குன்னா நீங்கள் பிராண்டை வந்து டிரெக்டாக ரீச் அவுட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் டாக்டரே சில பேருக்கு வந்து க்ரீம்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஃபார்மசி ரிலேட்டட் க்ரீம்ஸ். ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் வந்து ஜஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் ஒரு வாட்டி படிக்கிறதுல ஒரு தப்பு இல்லை. ஸோ இன்க்ரீடியன்ஸை வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் பேபி பம்பில் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, நான் எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டேன். ஸோ இதுதான், இந்த டிப்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கிறது. உங்களால் தண்ணி குடிக்க முடியலனாலும் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்க வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஹைட்ரேட்டடாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டான டயட். ஸோ கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர் இது எல்லாமே உங்கள் மீலில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணும்போது என்னால் எல்லாம் 3 டைம்ஸ் ஃபுட்டுமே வந்து பேலன்ஸ்டாக சாப்பிட முடியல. அட்லீஸ்ட் ஒரு வேளைக்கு ஒரு மீலாவது பேலன்ஸ்டாக சாப்பிட ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பசி வந்து அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வராது. இஃப் உங்கள் பிளேட்டில் வந்து கார்ப்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர், ஒரு சாலட், ஒரு கேரட் ஆர் குக்கும்பர் அந்த மாதிரி ஒரு சாலட் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக வந்து நம்ம அப்ளை பண்ணுறது வந்து க்ரீம்ஸ், பாடி பட்டர் அண்ட் வந்து கோகோனட் ஆர் ஆல்மண்ட் ஆயில். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓவர் வெயிட் போடாமல் இருக்கணும். ஸோ ஓவர் வெயிட் போடாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு லேபர் அப்பவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸி டெலிவரிக்காக. ஸோ உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட ஒரு டயட் சார்ட் வாங்கிட்டு ட்ரை டு ஃபாலோ இட். நம்ம எப்போ அதான் சொல்கிறேன்ல, நானும் ப்ரெக்னென்சி கோ த்ரூ பண்ணுறங்காட்டி எனக்கு தெரியும் எவ்வளோ வந்து பேலன்ஸ்டாக சாப்பிட்றது வந்து சம்டைம்ஸ் வில் பி டிஃபிகல்ட். ஸோ பட் நம்மளால் முடிஞ்ச இதை ட்ரை பண்ணுவோம். பெஸ்ட்டாக வந்து பேபிக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் பெஸ்ட்டு கொடுக்க வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோதாங்க, நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் பேக் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணும், நான் என்னென்னலாம் பேக் பண்ணுறேன் பேபிக்கும் எனக்கும் பார்க்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கும் நான் செப்பரேட் வீடியோ போடுறேன். ஸோ இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பற்றின கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ லவ் யூ ஆல்.